டாக்டர் ஏபிஜே சலீம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார் எல்லாரும் இருக்கீங்களா? தூங்கிட்டீங்களா? எல்லாருமே எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம். இன்னும் கேட்கலையே. திருச்செந்தூர் மக்கள் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. நாங்கள் உங்களுக்கு நீங்கள் கேட்குறது ஆண்டவருக்கு போய் சேரணும். உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஆண்டவர் இங்கே தான் இருக்கார். ஓகே, நல்ல விஷயம். உங்களுக்கு வந்து சந்தோஷம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனிமையான காலை நேரத்தில் உங்களுக்கு நம்ம தமிழகத்தின் சிறந்த ஆன்மீக பூமியான திருச்செந்தூரில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஜே குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அமுதசுரப்பி ஏபிஜே ஃபுட் பேங்க், ஏபிஜே விஐபி குளோபல், சாமானின் குழல் மாத இதழ் இணைந்து ஏபிஜே விஐபி குளோபல் 2025 விருது மற்றும் கலாச்சார திருவிழாவிற்கு வருகை புரிந்துள்ள நமது பாசத்துக்குரிய அன்பு சகோதரர், இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் குடும்ப சகோதரர் திரு வி சீனிவாசன், நிறுவனர், கோல்டன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனர் அவர்களையும், விழாவை முன்னிலையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் திரு பி சின்னத்துரை என்ற ஆண்டவர், நிறுவனர், ஆண்டவர் அன்னதான அறக்கட்டளை மற்றும் பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் திரு டாக்டர் காயல் மௌலானா, தமிழ்நாடு மாநில அமைப்பு செயலாளர், சர்வதேச மனித பாதுகாப்பு அமைப்பு கௌரவ ஆசிரியர், நமது தேசம் மாததல் மற்றும் திரு ஹாஜி யவுனி பாவா, எம்எல் ஷேக்னா லப்பை, மாநில அமைப்பாளர், மாற்றுத்திறனாளிகள் பிரிவு, தமிழ்நாடு முஸ்லிம் தொண்டு இயக்கம் சென்னை, துணை தலைவர், லைட் முதியோர் இல்லம் மற்றும் மனநல காப்பகம் ஆறுமநேரி. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு நிறைய விருந்தினர்கள் வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா ராம்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அன்பு பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் திரு ரஞ்சிசாத் அவர்களையும் உங்களுக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் இல்லை, தமிழ்நாடோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சமூக போராளியும் எங்கள் பாசத்துக்குரிய அன்பு சகோதரமானவங்களுக்கு வந்து மின்னல் அம்சத் சார் வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விடுதலை திருச்செலோட மாநில பொறுப்பாளர் திரு இனியன் அவர்கள் வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்னையிலேருந்து இன்னைக்கு பாக்ஸிங் நம்மளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோ பாக்ஸிங் பண்ணுறதுக்காகவும், சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த நடிகராக இருக்காங்க, சீரியல் ஆக்டராக இருக்காங்க. உங்களுக்கு வந்து பாக்ஸிங்கில் மிகப்பெரிய ஒரு கோச் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரு சரவணன் அவர்களையும் உங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து சிலம்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பாக வந்து அரங்கேற்றதுக்காக நம்ம கன்னியாகுமரியிலேருந்து வந்து சிவந்தி ஆதித்த நாடார் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்க மாணவர்களும் அதை ஒருங்கிணைச்சு சிறப்பாக பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லத்துறை சார் அவர்களும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா சிவா சாரும் வந்திருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா துணை பேராசிரியர் சிவந்தி ஆதித்த நாடார் கல்லூரியோட ஃபிசிக்கல் எஜுகேஷனோட துணை பேராசிரியர் திரு அருண்குமார் அவர்கள்,
அவர்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கி ஏரோபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு, அது போக கலை நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பல வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மேடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு கச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி இன்றைக்கி சிறந்த அரங்கேற்றம் பண்ணுறதுக்காக வந்து சேலிபுத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்க தங்கமாரி அவர்கள் வந்திருக்காங்க உங்களுக்கு வந்து. அதுபோல் நிறைய விருந்தினர்கள் இன்றைக்கி வந்திருக்காங்க உங்களுக்கு வந்து. நலத்திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து. அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் பொதுமக்கள் வந்திருக்காங்க உங்களுக்கு. உங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஜே விஐபி குளோபல் உங்களுக்கு விருது மற்றும் கலாச்சார திருவிழாவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்மளே பாராட்டு கொடுத்துக்கலாமா? பரவாயில்ல, எல்லாருமே கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகிட்டீங்க உங்களுக்கு வந்து. ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஇஓ டாக்டர் லட்சுமி பிரபா அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் என்ன எந்த அளவுக்கு தெரியுமோ உங்களுக்கு வந்து அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சிஇஓ டாக்டர் லட்சுமி பிரபா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியை சேர்ந்தவங்க உங்களுக்கு வந்து. என்னோட 25 வருஷ கால அருமையான வந்து நண்பர் அண்ட் தோழி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு. அவங்க இது வரைக்கும் வந்து ஒரு 25 வருஷமாக தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. சிறந்த வந்து பெண் தொழில் முனைவரும் கூட உங்களுக்கு வந்து. நல்ல விஷயம் எங்கே பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து அவங்களோட இணைஞ்சு செயல்படணும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை பிடிப்பாக எடுத்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உறுதுணையாக இருந்தவங்களுக்கு வந்து உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடத்திட்டு இருக்க எல்லா விழாக்களையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருங்கிணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஆளுமை இருந்தால் தான் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் உங்களுக்கு. அதை செஞ்சு முடிக்கிறதுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுமை இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும் உங்களுக்கு வந்து. அந்த ஆளுமை உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல தோழியாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஇஓ டாக்டர் லட்சுமி பிரபா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து உங்கள் எல்லாரும் சார்பாக வந்து ஒரு பலத்த பாராட்டு ஒன்று கொடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து. ஏன்னா என்ன தெரிய அளவுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே அவங்கள தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நன்றி உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமைப்பை பற்றி ஒரு சுருக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் சொல்லிடுறேன் உங்களுக்கு வந்து. என்னோட பேர் டாக்டர் ஏபிஜே சலீம் உங்களுக்கு வந்து. இந்த அமைப்போட நிறுவனராக இருக்கேன் உங்களுக்கு வந்து. நிறுவனர் ப்ளஸ் தலைவர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கடந்த 25 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணிட்டு இருக்கேன். இந்தியா ஃபுல்லாக பல்வேறு தொழில்களை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து. தொழில் பண்ணால் மட்டும் போதாது உங்களுக்கு. இந்த தொழில் பண்ணுறது மூலிமா வர்ற லாபத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சராசரி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து கஷ்ட சூழ்நிலையில் இருக்காங்க உங்களுக்கு வந்து. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85% பணம் வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலாளிகிட்ட தான் இருக்குது உங்களுக்கு வந்து. மிச்சம் 15% வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பணம் நம்ம மக்கள் எல்லாத்தையுமே இருக்கு உங்களுக்கு வந்து. அப்போ வறுமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாகவே வந்து சராசரி மக்கள்கிட்ட வந்து எப்பயுமே ஒரு தாண்டவம் மாடிக்கிட்டே இருக்குது உங்களுக்கு வந்து. அப்போ நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நம்ம மட்டும் வச்சுக்கிறாம நம்மளை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார்ந்து இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம சமூகம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரித்து கொடுக்கும் போது உங்களுக்கு அவங்க வறுமையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்கிறதுக்கு ஒரு சின்ன முன்னெடுப்பு வந்து நம்ம பண்ண முடியும் உங்களுக்கு வந்து. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா 25 வருஷமாக நம்ம சம்பாதிக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை நாங்கள் மட்டும் வச்சுக்கிறாம அதில் வர்ற லாபத்தை எடுத்து உங்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச சேவைகளை இந்தியா ஃபுல்லாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து. உங்களுக்கு எல்லாருமே நல்லா தெரியும் நம்ம என்னதான் உதவி பண்ணாலும் உதவி வாங்கிட்டு போனவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அடுத்தடுத்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அங்கே உதவி கொடுக்குறாங்க நீங்கள் வேணா போய் வாங்கிக்கோங்க உங்களுக்கு கண்டு அப்படின்னு சொல்லி ஆளுகளை அனுப்பிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம தொழில் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா லாபம் வருது அப்படின்னா அந்த 10 லட்சத்துக்கு உதவி பண்ணலாம் உங்களுக்கு கண்டு. ஆனால் அடுத்த வருஷம் அது வருமா வராதாங்கிறது யாருக்கும் தெரியாது உங்களுக்கு. ஆனால் உதவி கேட்க வர்றவங்க இந்த வருஷம் ஒரு 100 பேர் வர்றாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அது 200 மாறும் 300 மாறும். அத்தனை பேருக்கு நம்ம ஒரு ஆள் மட்டும் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் உங்களுக்கு வந்து. அப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா இந்த சேவைகளை வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக பண்ணிடலாம். உங்களுக்கு பொதுவாக கொண்டு போயிட்டோம்னா யாரு வேணாலும் யாருக்கு வேணாலும் உதவி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு அப்படிங்கிற எண்ணத்தில் 25 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேவையில் எங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சிவகாசியில் முத வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜே உணவு வங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் சேரிட்டி சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் உங்களுக்கு வந்து. இதோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம வீடுகளில் நம்ம தேவைக்கு மேலே நம்மளுக்கு தேவையில்லாத எந்த பொருட்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து துணிமணி நோட்டு புக்கு டிவி டேபிள் மிக்சி கிரைண்டர் செல்லு செப்பல் பாத்திரம் எதுனாலும் சரி நம்ம சென்டரில் கொண்டு வந்து நீங்கள் அடுக்கி வச்சுட்டு போயிடலாம். யாருக்கு தேவையோ அவங்க வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க இலவசமாக எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம் உங்களுக்கு வந்து. அது போக இப்போ நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் பண்ணுறோம். எந்த ஃபங்க்ஷன் பண்ணாலும் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 50 சாப்பாடாவது மீதமாகுது. உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் உங்களுக்கு வந்து. அப்போ உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணவு தானியங்கள் உற்பத்தியாகாமல் வந்து பார்த்தீங்கன்னா பட்னி உருவாகலை சாவு உருவாகலை. உங்களுக்கு உற்பத்தி பண்ண பொருட்கள் வந்து வீணாகிறனால மட்டும்தான் நிறைய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்காம வறுமையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இறந்து போகிறாங்க உங்களுக்கு வந்து. அப்போ இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு சொல்யூஷன் நம்ம நிரந்தரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சென்டரில் ஒரு கம்யூனிட்டி ஃப்ரிட்ஜ் ஒன்று கொண்டு வந்தோம் உங்களுக்கு வந்து. இந்த ஃப்ரிட்ஜில் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம வீடுகளில் நம்ம தேவைக்கு மேலே நம்மளுக்கு தேவையில்லாத வந்து சாப்பாடு எது இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஹோட்டலு கல்யாண மண்டபங்கள் உங்களுக்கு
வந்து ஸ்கூல் ஹாஸ்டல், காலேஜ் ஹாஸ்டல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் உணவு மீதமாகுதோ நம்ம சென்டருக்கு டைரெக்டாக அனுப்பி வச்சிருவாங்க. உங்களுக்கு வந்து இந்த உணவுகளை கலெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு தெருக்களையும் கொண்டு போய் பசிக்கிற மக்களுக்கு 24 மணி நேரமும் இலவசமாக குடிக்கிற சேவையை கடந்த 10 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசியில் வந்து நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம சேவையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 வருஷத்தில் 1.5 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு வந்து சாப்பாடை கொண்டு போய் நம்ம ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா ஒரு சென்டரை வச்சு 1.5 கோடி பேத்துக்கு சாப்பாடு கொடுக்குறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஏன்னா நீங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேவையாளர்கள் இருக்கீங்க, சாதனையாளர்கள் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கவங்க இருக்கீங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு வந்து. அப்போ ஒரு சென்டரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு 10 வருஷத்தில் ஒரு 1.5 கோடி பேத்துக்கு இது நாங்கள் உருவாக்கி கொடுத்த சாப்பாடு கிடையாது. நீங்கள் உங்கள் ரத்தத்தை சிந்தி வேர்வை சிந்தி உழைச்சா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருமானத்தில் நீங்க உருவாக்கின அந்த சாப்பாடை நம்ம கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொடுத்து அந்த மக்களை பொருளாதார ரீதியாக வந்து மேலே கொண்டு வரதுக்கு ஒரு சின்ன ஒரு தூண்டுகோல் நம்ம பண்றோம். என்னென்ன எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் சாப்பாடு கொண்டு போகிறோம். இப்போ ஒரு கல்யாண மண்டபம் முகூர்த்த நாள் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எங்கள் சென்டரில் மட்டும் ஒரு நாளைக்கு முகூர்த்த நாளைக்கு ஒரு 50 கல்யாண மண்டபத்துக்கு குறையாம நாங்கள் சாப்பாடு எடுப்போம். உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 10,000 to 20,000 சாப்பாடு எடுப்போம். உங்களுக்கு வந்து இந்த சாப்பாடை என்ன பண்ணுவோம்னா எல்லாமே தெருக்குள்ள தான் கொண்டு போவோம். உங்களுக்கு கொண்டு போயிட்டு இப்போ ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 5 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாப்பாடை 3 வேளைக்கு வாங்கிடுவாங்க. உங்களுக்கு வந்து அந்த 5 பிள்ளைகளுக்கு உங்களுக்கு வந்து அப்போ 3 வேளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த குடும்பம் வந்து சாப்பிடணும் அப்படின்னா 5 பேருக்கு எவ்வளோ தேவைப்படும்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நாளைக்கு 3 வேளை ஒரு 5 பேர் சாப்பிடணும் எவ்வளோ தேவைப்படுங்கம்மா? இல்லை லேடிஸ் தெரியும்னால தான் உங்களை கேட்குறோம். உங்களுக்கு வந்து அப்போ நம்ம வீட்டில் சமைக்கிறதே இல்லையோ, எல்லாம் ஹோட்டல் சாப்பிடுறதுனா யாராவது ஒரு ஆள் சொல்லலாம் உங்களுக்கு. இல்லை இல்லை 5 பேத்துக்கு எவ்வளோ செலவாகும்? மொத்தத்துக்கு செலவு கேட்குறேன். ஒரு 500 ரூபா ஆகுமா? 500 ரூபாய் ஆகும் உங்களுக்கு. இப்போ ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் 3 பேர் 3 வேளை சாப்பிடணும். நீங்கள் 500 ரூபாய் வேணும் இல்லைங்களா உங்களுக்கு? இந்த 500 ரூபாவை நம்மளால டெய்லி கொடுத்து உதவ முடியுமா? அப்படியே உதவுனாலும் எத்தனை நாள் நம்மளால உதவ முடியும்? கண்டிப்பாக அது பண்ணவே முடியாது உங்களுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சாப்பாடு வந்தோடனே தெருக்குள்ளே கொண்டு போகிறோம். அந்த தெருவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குடும்பம் அந்த 5 பேத்துக்கு சாப்பாடு வாங்கிக்கிறாங்க. 500 ரூபாய் அன்னைக்கு வந்து மிச்சமாகுது அவங்களுக்கு. மொத்தமாக 3 பேத்து சேர்த்து எடுத்துருப்பாங்க. அந்த 500 ரூபாய் மிச்சமாயிரும். அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு 10 நாளைக்கு நம்மகிட்ட சாப்பாடு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் வந்து பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மிச்சப்படுத்துறாங்க. அந்த 5,000த்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிச்சப்படுத்தி ஒன்று அவங்க கல்வி கொடுக்கலாம், இல்லை மருத்துவத்துக்கு கொடுக்கலாம், இல்லை ஏதாவது கடன் வாங்கியிருப்பாங்க அது கொடுக்கலாம், இல்லை வீட்டு செலவுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் ஒரு 5,000 ரூபாய்க்கு எங்கிட்ட சாப்பாட்டுக்கு வாங்குறாங்க அப்படின்னா 12 மாதம் கணக்கு பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 50,000 to 60,000 ரூபாய் வந்து பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்குறோம். உங்களுக்கு இது என்னன்னா நாங்கள் மிச்சப்படுத்தி கொடுக்குறதில்ல, உங்கள் உழைப்பு உங்கள் வேர்வை உங்கள் ரத்தத்திலேருந்து வந்து பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சார்பாக நாங்கள் கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குறோம். உங்களுக்கு அப்போ ஒரு குடும்பத்துக்கு எங்களால் இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங் பண்ணி கொடுக்க முடியுது. உங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஆள் வந்து முடிவு பண்ணி பண்ண விஷயம் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 1000கணக்கான தொண்டு நிறுவனங்கள் இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பண்ணுறாங்க. உங்களுக்கு எடுத்து பண்ணி இன்னைக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்து டெய்லி லட்சக்கணக்கான சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்டயே வாங்கி உங்கள்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு போய் சேர்க்குற பணியை முன்னெடுத்து நீங்கள் 10 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உணவு கொடுத்தாச்சு, உடை கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு பேசிக் என்ன சார்? உணவு, உடை தான். 3வது என்ன தேவைப்படும்? உங்களுக்கு சாப்பாடு வந்துருச்சு, துணிமணி வந்துருச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவைப்படும்? மருத்துவம். உங்களுக்கு அதுக்கப்புறம் தொழில், அதுக்கப்புறம் வருமானம் வந்து மெயினாக வேணும். உங்களுக்கு அந்த பொருளாதாரம் வேணும் இல்லையா? உங்களுக்கு பொருளாதாரம் இல்லாமல் யார் என்ன உதவி பண்ணாலும் யாராலும் மேலே வர முடியுமா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புறம் உலகம் ஃபுல்லாக பண்ணும்போது ஒரு 200 பேத்துக்கு நலத்திட்டம் கொடுத்து ஆரம்பிக்கிறோம். ஒரு 5 கிலோ அரிசி கொடுத்து நம்ம ஆரம்பிச்சு வைக்கிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 5 கிலோ அரிசியை வந்து நம்ம எத்தனை நாள் சாப்பிட முடியும்? ஒரு நாள் இல்லை ஒரு வாரம், ஒரு மாதம் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பணம் இருந்தால் தான் அவங்க சாப்பிட முடியும் இல்லைங்களா? உங்களுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா உணவு கொடுத்தாச்சு, உடை கொடுத்தாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பொருளாதாரம் கொடுக்கறதுக்கு ஒரு வழியை உருவாக்கணும். கடவுள் என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லார்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திறமையை உருவாக்கி கொடுத்துருக்காரு. அது படித்தவங்களா இருக்கட்டும் படிக்காதவங்களா இருக்கட்டும் கடவுள் வந்து ஒரு திறமையை கண்டிப்பாக எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்துருக்காரு. அந்த திறமையை சில பேர் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த லெவலுக்கு வந்துடுறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா திறமையை அவங்களுக்குள்ளே வச்சுட்டு வெளியவே கொண்டு வர மாட்டாங்க.
அது எப்படி கொண்டு போகிறது, எங்கே கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் முடங்கி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை முடிச்சிருவாங்க உங்களுக்கு வந்து. ஒரு சிலர் மட்டும்தான் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன சோதனை வந்தாலும் சரி உங்களுக்கு கண்டு அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாக்கு பிடிச்சவங்களுக்கு, அவங்க திறமையை உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் கொடுத்தவங்களுக்கு கண்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் ஃபிகராக மாறி எல்லாத்துக்கும் உதவக்கூடிய ஒரு நல்ல நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வருவாங்க உங்களுக்கு கண்டு. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டு அடுத்து சிவகாசியில் விருதுநகர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 ஏக்கர் இடம் வாங்கி உங்களுக்கு கண்டு பார்த்தீங்கன்னா அதில் அமுத சுரப்பி ஏபிஜே உணவு வங்கி அப்படின்னு சொல்லி நம்ம தொண்டு நிறுவனம் சொந்த கட்டடம் கட்டுறதுக்கு நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. இந்த கட்டடத்தில் வந்து நம்ம கட்டி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஆதரவு இல்லாத மக்கள் உலகம் ஃபுல்லாக எங்கேருந்து வந்தாலும் சரி 24 மணி நேரம் அன்னதானம் கொடுக்குற மாதிரி ஒரு அன்னதான கூடம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறோம் உங்களுக்கு வந்து. சாப்பாடு கொடுத்து அவங்கள சோம்பேறியாக்க நம்ம விரும்பல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா நீங்கள் சாப்பாடு மட்டுமே கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் வந்து மற்ற விஷயத்தை யோசிக்க மாட்டாங்க. அப்போ சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அவங்ககிட்ட என்ன திறமை இருக்குதோ அந்த திறமைக்கேற்ற ஒரு சுயதொழில் பயிற்சியை கற்றுக் கொடுத்தவங்களுக்கு அவங்கள தற்சார்பு பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுயதொழில் முனைவராக உருவாக்கியவங்களுக்கு பொருளாதார ரீதியாக மேலே கொண்டு வர ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் வந்து நம்ம முன்னெடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிவகாசியில் தான் உலகத்திலே ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். அங்கே தான் தலைமை அலுவலகம் வரப்போதவங்களுக்கு இந்த முத ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இலவசமாக வந்து தேவைப்படுத்தவங்களுக்கு வந்து அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா முத வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசியில் உலகத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னோடி திட்டமாக அவங்களுக்கு நிறைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு பொருளாதாரம் உருவாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நம்ம உருவாக்குறது இன்னைக்கு நம்ம விழாவை தலைமையேற்று நடத்திட்டு இருக்கவங்களுக்கு வந்து எங்களோட அன்பு சகோதரர் திரு வி சீனிவாசன் கோல்டன் குரூப் ஆஃப் ரியல் எஸ்டேட் நிறுவனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் இடம் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக தானமாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அலோன் பண்ணுங்க. நீங்கள் எல்லாரும் ஒரு பலத்தை பாராட்ட கொடுத்து சாரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாராட்டணும்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மனசு இருக்கும் உங்களுக்கு வந்து. ஆனால் கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேத்துக்கு தான் இருக்கும், உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு வந்து. அந்த மாதிரி டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் எப்பவுமே நம்ம கூடவே இருக்காங்க உங்களுக்கு வந்து. கிட்டத்தட்ட மதுரை ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த தொழில் முனைவர் விருது கொடுத்தவங்களுக்கு வந்து அன்னைக்குலேருந்து இன்னைக்கு எல்லா ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு சகோதரனாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேக்கனா பாவா வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரியே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இடம் வாங்கி கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பில்டிங் கட்ட வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆசிரமத்தை வந்து ஆல்ரெடி நடத்துறதுக்கு உலகம் ஃபுல்லாக பயணம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி கொடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா தகவல் சொன்னாங்க. இந்த மாதிரி டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேக்கனா பாவட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் ஒரு வந்து அப்ளிகேஷன் வச்சுக்கிறோம் உங்களுக்கு வந்து. ஏற்கனவே உங்களுக்கு அது பண்ண அனுபவம் உலகம் ஃபுல்லாக நீங்கள் ட்ராவல் பண்ணி அந்த பில்டிங் கட்டுறதுக்கான அனுபவம் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு. இந்த திருச்செந்தூரில் முத உங்கள்கிட்டையும் நாங்கள் அந்த அப்ளிகேஷன் வச்சுக்கிறோம் உங்களுக்கு வந்து. உங்களை மாதிரி நல்லவங்க எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டை சிறப்பாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் உங்களுக்கு வந்து. இந்த பெரும் ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே உதவுன்னு சொல்லி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்ததாக